எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மறுபடியும் தங்கமும் வெள்ளியும் பத்தி தான் பேச போறோம். கோல்டும் சில்வரும் மீண்டும் ஏறுமா, அதுல முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதை பத்தி ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷன் தான் நம்ம இன்னைக்கு கொண்டு போலான்னு இருக்கோம். முதல்ல தங்கம் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷமா பெரிய ரேலி, அல்லது சில்வரும் மிகப்பெரிய ரேலியை கொடுத்து நிறைய பேருக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. கடந்த ஒரு வருஷமா தான் இந்த தங்கம் வந்து கன்சால்டேஷன் ஜோன்ல, ப்ராஃபிட் புக்கிங் ஜோன்ல இருக்கிறத பாக்குறோம். அது சில்வருக்கும் பொருந்தும். சரி, ஏன் தங்கம் வந்து இந்த ஒரு வருஷமாவே வெறும் கன்சால்டேஷன் ஜோன்லயும் ப்ராஃபிட் புக்கிங்லயும் இருக்கு? அதுவுமே ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நடந்துச்சுன்னா, அதாவது உலக அளவுல பொருளாதாரம் அல்லது ஜியோ பொலிட்டிக்கல் சிக்கல்கள் வரும் பொழுது தங்கம் வந்து மிகப்பெரிய அளவுல ஏறணும் இல்லையா? அது ஒரு ஒரு அசட் இல்லையா? அது ஒரு சேஃபஸ்ட் ஹெவன் இல்லையா? ஆனா நம்ம ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் வார் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். இன்னொரு பக்கம் வந்து யுஎஸ் ஈரானுடைய வார் பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு பாக்குறோம். பட் இருந்தாலும் தங்கமே லாஸ்ட் ஒரு வருஷமா பெரிய அளவுக்கு growth கொடுக்காம கன்சால்டேஷன்லயே இருந்துட்டு இருக்கு. அதுவும் பிறந்த ஒரு 10 நாளா லைட்டா தங்கம் மூவ் ஆக ஆரம்பிக்கிறத பாக்குறோம். சோ இது வந்து ஒரு மறுபடியும் ஒரு ரிவர்சல் ரேலியா, மறுபடியும் ஒரு தங்கம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திடணும். முதல்ல ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது மட்டும், அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடி மட்டும் பணத்தை தங்கத்தை நோக்கி நகர்த்துறதுக்கான காரணமா இருக்காது. அது நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணங்கள் அப்படிங்கிறது, ஒரு தங்கத்தை பணத்தை வைக்கிறது அப்படிங்கிறது பணம் பத்திரமா இருக்கிறதுக்கும், அந்த பணம் அப்படிங்கிறது பெருகிறதுக்குமான விஷயம்தான். உதாரணத்துக்கு தங்கம் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது இல்லையா? தங்கம் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது. இப்போ நீங்க 4 கிராம் தங்கம் வீட்டுல வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனா பிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கம்பேர் பண்ணும் பொழுது உலக அளவுல இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஓகே, க்ரூட் ஆயிலோட விலை மிகப்பெரிய அளவுல ஏறி இருக்கு. இந்த க்ரூட் ஆயிலோட விலை மிகப்பெரிய அளவுல ஏறுனதுனால, இந்த க்ரூட் ஆயிலோட விலை மிகப்பெரிய அளவுல ஏறினதுனால உலக அளவுல இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, க்ரூட் ஆயில் விலை ஏன் ஏறுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து. இப்ப புது பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடுவில் ரொம்ப நாளா வார் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த வாருமே ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா, யுக்ரைனுடைய போர்ட்ட தாக்குறாங்க. யுக்ரைன் வந்து கிட்டத்தட்ட உலக அளவுல 11% ஆஃப் கார்ன் அவங்க தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கான வீட் எக்ஸ்போர்ட், சன்ஃபிளவர் ஆயில் எக்ஸ்போர்ட் எல்லாமே யுக்ரைன் மூலியமா நடக்குது. இப்போ ரஷ்யா தாக்குதல் அங்க அதிகரிச்சிருக்கிறதுனால ஃபுட் இன்ஃபிளேஷனும் அதிகமாகும். அப்போ ஒரு பக்கம் ஆயிலோட விலை அதிகரிக்குது, ஓவரால் இன்ஃபிளேஷன் அதிகமாகுது, ஃபுட் இன்ஃபிளேஷனும் அதிகமாகுது. அப்ப இன்ஃபிளேஷன் இவ்வளவு அதிகமா இருக்கிற பட்சத்துல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மிக அதிக அளவுல மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல சென்ட்ரல் பேங்க் இருக்கிறாங்க. முக்கியமா அமெரிக்காவுடைய ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க, இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கிறதுனால. அப்ப இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க முடியல அப்படிங்கிற பொழுது, அது வெறும் லோனோட ஆங்கிள் மட்டும் பார்க்க முடியாது. டெபாசிட் பண்றவங்களுக்கும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கும் பொழுது லோன் வாங்கினாலும் அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நம்ம வாங்கணும், டெபாசிட் பண்ணும் பொழுதும் நம்மளுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ யுஎஸ்லயே, யுஎஸ் டாலருக்கே, யுஎஸ் கவர்மெண்ட்லயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வட்டி கிடைக்கும் பொழுது அந்த பணத்தை தங்கத்துல வைக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதனாலதான் இவ்வளோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்தாலுமே, இவ்வளவு சிரமங்கள் இருந்தாலுமே, யுஎஸ் உடைய டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலையும், அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னுமே ஹையா இருக்கிறதுனாலையும் பெரிய அளவு பணம் தங்கத்தை நோக்கி நகர மாட்டேங்குது. ஆனா இந்த 10 நாளா இந்தியாவுல தங்கத்தோடைய விலை அப்படிங்கிறது, அல்ல லாஸ்ட் 1 மந்தாவே தங்கத்தோட விலை அப்படிங்கிறது ஏற முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இது நிரந்தரமான ஒரு ஏற்றமா இருக்குமா, டெம்பரரி ஏற்றமா அப்படின்னு யோசிச்சோம்னா, இது நிரந்தரமான ஏற்றம் கிடையாது. இது ஒரு டெம்பரரி புஷ். ஏன்னா இந்தியாவுல இந்த வெட்டிங் சீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்டிங் சீசன் வந்து ஆரம்பிக்குது. வெறுமனே தமிழ்நாடு மட்டும் பார்க்காதீங்க, இந்தியா முழுவதுமான எல்லா ஸ்டேட்டுகளையும் பாருங்க. ஏன்னா இந்தியா முழுவதுமே தங்கம் அப்படிங்கிறது ஒரு கௌரவத்துக்கான விஷயம். கல்யாணத்தோடைய அடிப்படை விஷயமா இருக்கு. கல்யாணத்துக்கு எவ்வளோ நகை போடுறோம் அப்படிங்கிறது நார்த் இந்தியாவில இருந்து சவுத் இந்தியா வரைக்கும் ஒரே பேச்சுதான். ஸோ இந்த வெட்டிங் சீசன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது இந்தியாவுல. ஸோ இதனால டெம்பரரி அப்சைட் அப்படிங்கிறது வந்து இந்திய கடைகள்ல, ஜுவல்லரி ஷாப்ஸ்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ இது நிரந்தரமா கோல்டோட ட்ரெண்ட் மாறிடுச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது ஒரு ஷார்ட் டைம் இல்யூஷன், ஒரு ஷார்ட் டைம் growth அப்படிங்கிறது. அதுக்காக நான் உடனே ஒரு மாசம் 2 மாசம் தங்கத்தை வாங்கி வச்சுட்டு லாபத்துல வெளிவர முடியுமா அப்படின்னு ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துறாதீங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் ஃபர்தரா ஹை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது சிக்கல்ல மாட்டிக்கும். 2வது, யுஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல மிகப்பெரிய பையர்ஸ் வந்து டாலர்ல இருந்து பணத்தை
கோல்டு நோக்கி நகர மாட்டாங்க. எனிவே ஒரு டெம்பரரி சின்ன ஒரு புல்லிஷ்னஸ் அப்படிங்கிறது இந்த இந்தியா ஃபெஸ்டிவல் சீசன் அல்லது இந்த வெட்டிங் சீசன் அப்படிங்கிறது கோல்டு கொடுக்கும்ங்கிறதுல மாற்றங்கிறது கிடையாது. அதே நேரத்துல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போறவங்களுக்கும் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஷார்ட் டைம்ல கோல்ட்ல பணத்தை ரொட்டேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா மட்டும்தான் இது சிக்கல். லாங் டைம்ல இன்னுமே ஒரு சேஃபஸ்ட் அசெட்டா தான் கோல்டு நீடிக்குது. அதே மாதிரி சில்வருக்கான இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் சோலார் மாதிரியான இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷனும் சில்வருக்கான டிமாண்டும் லாங் டைம்ல ஸ்டேபிளா தான் வச்சிருக்கு. ஷார்ட் டைமை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டெம்பரரி ஒரு புல்லிஷ்னஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது நிரந்தரமான தங்கத்துக்கான ரிவர்சல் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய அனலிஸ்ட்ட கேட்டுட்டு சிறிய அளவுல மட்டும் பாருங்க. பெரிய அளவுக்கான பணத்தை அதுல முடக்க ட்ரை பண்ணாதீங்க. இது மட்டும் கிடையாது. வரக்கூடிய நாட்கள்ல சென்ட்ரல் பேங்க் வந்து மறுபடியும் கோல்டு வாங்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகி சென்ட்ரல் பேங்க்ஸும் தங்கத்தை அக்காமடேட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ரேலி கோல்டு சந்திக்கலாம். பட் அது எங்க எப்போ அப்படிங்கிற கேள்வி வந்து மிகப்பெரிய கேள்வி. ஸோ அதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து ஃபெட்டோடைய ஈவெண்ட்டுகளையும் அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்ஸையும் நம்ம பார்க்கணும். அப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் கம்மியாகும் பொழுது ஃபெட்டுக்கு ரேட் கட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ரேட் கட் பண்ணும் பொழுது பணம் மறுபடியும் கோல்டு நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இன்ஃப்ளேஷனை மெயினா நோட் பண்ணீங்கனாலே கரெக்டான நேரத்தை புரிஞ்சுக்க முடியும். தங்கத்தை எப்போ உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற கரெக்டான நேரத்தை புரிஞ்சுக்க முடியும். மறுபடியும் இன்னொரு டீட்டெயில் அனலைசிஸோட ஏன்னா நம்ம இன்னைக்கு பேசுனது வெறும் இன்ஃப்ளேஷன் அடிப்படையை வச்சு தான் நம்ம பேசுறோம். பட் இன்னும் நிறைய காலணிகள் வந்து தங்கத்துல பேச வேண்டியது இருக்கு. நம்ம அடுத்த வீடியோல அதை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம் அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.